டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மில்க் புட்டிங் செய்ய போகிறோம். கொழு கொழுன்னு மொழு மொழுன்னு இருக்கக்கூடிய இந்த மில்க் புட்டிங்கை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாயில் வச்ச உடனே நாக்கு ருசி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக வயிற்றுக்குள்ளே போய் சேர்ற இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நம்ம தொண்டைக்குழியில் போகும்போதே அவ்வளவு ஜில்னஸாக இருக்கும். இது முக்கியமாக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு தேங்காய் இருந்தால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கான நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ வாங்க இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு தேங்காய் தான் எடுத்துருக்குறோம். பெரிய சைஸ் தேங்காயை உடச்சி சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். அந்த ஓட்டில் உள்ள ப்ரௌன் கலர் நமக்கு வேண்டாம், அதனால் அதை சீவி எடுத்துடலாம். இந்த தேங்காயோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். பெரிய சைஸ் தேங்காயாக இருந்தால் எடுத்து வெட்டி நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் இந்த அளவுக்கு 2 கப்பு வர்ற அளவுக்கு வெட்டி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துண்டுகளை எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்சி ஜார்லேயே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒன்று போல். இப்போ இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகி வரும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்தில் திரும்பவும் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். இதை முதலே பிழிஞ்சு பால் எடுத்துட வேண்டாம். நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்து திரும்பவும் அடிக்க தான் போகிறோம். இப்போ இன்னொரு கப்பு தண்ணியை ஊற்றி இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நிறையா நமக்கு பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம பால் எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்காமல் இந்த மாதிரி ஒரே டைமில் மொத்தமாக தண்ணி ஊற்றி எடுக்கும்போது பாலோட அந்த திக்னஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒன்று போல் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு சல்லடையை போட்டு மொத்தமாக இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் கையை வச்சு கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேங்காய் துருவல் மட்டும் தேங்காய் பாலில் சேர்ந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை அப்படி சேர்ந்துட்டா கூட திரும்ப ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய் துருவல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு அந்த புட்டிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பால்லேருந்து ஒரு 2 கரண்டி தேங்காய் பாலை மட்டும் தனியாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவரோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அந்த தேங்காய் பால்லையே கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒன்று போல் சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குருவோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இதை ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலில் மொத்தமாக சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சீனி எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம். சீனியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். சீனி ரொம்ப கரையணுன்னு அவசியம் கிடையாது, லேசாக மட்டும் கரைச்சி விட்ருங்க. இப்போ கரைச்சி விட்டாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு சிம்மிலேயே வச்சுக்கிறோம். அடுப்பு ஃப்ளேமை ஏற்றிட வேண்டாம். சிம்மிலேயே வச்சு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிச்சிடக்கூடாது. இதை கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பால் தானே, கொதிச்சு வரட்டும், அப்புறமா கிண்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா சட்டுன்னு கீழே கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கிண்டி இருப்போம். இப்போ தான் அந்த தேங்காய் பால் லேசாக கட்டியாகிட்டு வருது. இந்த நேரத்தில் நம்ம விடாமல் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அங்கங்கே சின்ன உருண்டையாக கட்டியல் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஒன்று போல் கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே பார்க்க பக்குவம் ஒன்று போல் வரும் நமக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு இருக்கும். இந்த நேரத்துலையே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே திரும்பவும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே பாத்திரத்தை வச்சுட்டோம் அப்படின்னா கீழே ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒன்று போல் அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கிற ஹீட்லேயே ஒன்று போல் தொடர்ந்து நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு கலந்து விட்டாச்சு. ஹீட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அதில் மொத்தமாக அப்படியே ஊற்றிக்கலாம். அதோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி கட்டாகாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக விழுகிற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். அந்த பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வலித்து நல்லா பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி விடணும் பவுலை கையில் வச்சு. ஏன்னா அதில் இருக்கிற சின்ன பபுள்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். அதுக்காக தான். இப்போ இந்த பவுலில் ஊற்றுனதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் குறைஞ்சது 3 மணி நேரமாவது இருக்கணும். ஃப்ரீசரில் வைக்கும்போது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இல்லைனா ஃப்ரீசரில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே இதில் சொட்டாக விழுக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான்.
இப்போ ஃப்ரீசரில் வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த விரலை வச்சு ஓரங்களை லேசாக எடுத்து பார்த்தாலே தெரியும், நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ இந்த பவுலுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு கவுத்தி அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு அந்த பவுலை மட்டும் தனியாக எடுத்துருவோம். பவுலில் எதுவும் ஒட்டாமல் பிசுறு எதுவும் இல்லாமல் நல்லா முழுன்னு நமக்கு ஒரு மில்க் புட்டிங் தயாராகிருச்சு. இப்போ இதுக்கு மேலே வீட்டில் டுட்டி ஃப்ரூட் இருந்தது அப்படின்னா மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். இப்போ கத்தியை வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிடுவோம். ஸ்பூனில் எடுக்கும்போதே அல்வாவை விட ரொம்ப சாஃப்டாக நம்ம கைக்கு கிடைக்கும். நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான இந்த மில்க் புட்டிங்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் அசத்துங்க. நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.